இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாமாயில் மரத்துக்காட்டு வரைக்கும் வந்துருந்துங்க. பார்த்தீங்கன்னா பாமாயில் மரத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாலை விட்டுக்குதுங்க. இந்த பாலை பற்றி பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேங்க. அதாவது இந்த பாலை பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் வாழை வர மாதிரியே தான் விடுதுங்க. ஆனால் தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா பாலை விட்டாலும் பார்த்தீங்கன்னா பூ பிடிச்சி அதுக்கப்புறம் தான் பிஞ்செல்லாம் பிடிக்கிறக்க ஆரம்பிக்குங்க பாலையிலேயே. ஆனால் இந்த பாமாயில் மரத்தோட பாலையில் இருக்கிற பூவில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மகரந்த தூள் இருக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா தேன்பூச்சி மூலமாகவோ இல்லை காற்று மூலமாகவோ பார்த்தீங்கன்னா இதே மரம் பக்கத்துலேயும் ஒரு பாமாயில் மரம் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதே மரம் பூ இருக்குங்க. அந்த பூவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மகரந்த தூள் பட்டதும் பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூவுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா கொலை விடுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மேலே பார்த்தீங்கன்னா பூ பிடிச்சிக்குது, அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா கொலை இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பழுத்துருச்சுங்க. பழுத்து பார்த்தீங்கன்னா காக்காயோ குருவியோ இந்தளவுக்கு சேதாரம் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சுங்க. பாமாயில் மரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயோ ஒரு கொலையிலேருந்து ஒரு காய் பார்த்தீங்கன்னா பழுத்து விழுந்துருக்குங்களாட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மட்டை சந்திலேயே விழுந்துருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா மரத்துலேயே முளைச்சிருச்சு பாருங்க. எந்த அளவுக்கு முளைச்சிக்குதுன்னு மட்டும் பாருங்க செடி. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.